அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் நிஷா. சோழர்கள் ஆட்சியில் விசயாலயன், ஆதித்தன் இருவரை பற்றி பார்த்தோம். அதன் பிறகு ஆதித்தனை அடுத்து பராந்தகன் அரசனாகின்றான். அவனுடைய ஆட்சி காலம் 907 முதல் 950 வரை. கிபி 910 மதுரை மீது படையெடுத்து முன்னேறுகின்றான். பாண்டிய மன்னன் 3ஆம் ராசசிம்மன் தோற்று இலங்கைக்கு ஓடினான். பராந்தகன் மதுரை கொண்ட கோப்பரகேசரி ஆனான். அதனால் கன்னியாகுமரி வரை இவனுடைய நாடு விரிவடைந்தது. இதற்கிடையில் ராட்டிர மன்னன் 2ஆம் கிருட்டிணன் பராந்தகன் மீது பொறாமை கொண்டான். பொறாமை கொண்டதினால் ராட்டிர சோழ பேரரசு போர் உருவானது கிபி 911. அது எந்த இடம் என்றால் திருவள்ளத்தில் நடைபெற்ற போரில் பராந்தகன் வீர வெற்றி கண்டான். பராந்தகனின் திறமையால் சோழ நாடு விரிவடைந்து கொண்டே சென்றது. அரை நூற்றாண்டில் சோழர்களின் ஆதிக்கம் கொங்கு நாடு உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் பரவியது. நாட்டின் பாதுகாவலுக்காக பராந்தகன் எல்லைப்புறங்களில் படைகளை நிறுத்தியிருந்தான். வடக்கே திருமுனைப்பாடியில் ஒரு படை தனது புதல்வனின் தலைமையில் நிலை கொண்டது. தெற்கே கோட்டாற்றில் நிலை கொண்டிருந்த படையின் தளபதியாக வல்லன் குமரன் இருந்தான். குமரி மாவட்டத்தில் இருக்கும் வல்லன் குமரன் விலை இவன் பெயரை நினைவுபடுத்துகின்றது. பராந்தகனுக்கு செம்மையான நிர்வாக இயந்திரத்தை உருவாக்கும் வாய்ப்பை பகைவர்கள் அளிக்கவில்லை. அவனுடைய நாட்டினை சுற்றிலும் நாடிழந்து குமுறிக்கொண்டிருந்த பகைவர்கள் பழிவாங்கும் தருணம்தான் இருந்தது. இவனுடைய ஆட்சியின் இறுதியில் குறுநில மன்னர்கள் பலருடைய துணையுடன் ராட்டிர மன்னன் சோழ நாட்டில் படையெடுத்து முன்னேறினான். கிபி 949 சோழர் படை அவனுடன் மோதியது. வலிமையை சோதிக்க கடுமையான போர். இதில் பராந்தனுடைய மகன் ராசாதிதித்தன் உயிரிழந்தான். அவனுடைய மறைவு போரின் விதியை நிர்ணயித்தது. சோழர்களுக்கு படுதோல்வி. மின்னல் வேகத்தில் முன்னேறி கொண்டிருந்த சோழராட்சி அதிர்ச்சியை அளித்தது. வெற்றி ஆரவாரத்துடனும் விழாக்கோலத்துடனும் முன்னேறிய பராந்தகனின் வாழ்க்கை வேதனையில் முடிவுற்றது. இவன் சைவனாக இருந்து சிவத்தலங்களை எழுப்பி பிராமணருக்கு தானங்கள் பல செய்துள்ளான். வேளாண்மை விரிவடைய நீர்நிலைகள், கால்வாய்களை உருவாக்கியுள்ளான். உள்ளாட்சி முறையையும் சீர்படுத்தியுள்ளான் என்ற செய்தியை உத்திரமேரூர் சாசனம் உணர்த்துகின்றது. 1ஆம் பராந்தகன் வாழ்நாளிலே கண்டராதித்தன் என்ற சோழவேந்தனாகின்றான். 950 இவனுடைய ஆட்சி துவங்குகிறது. பராந்தகன் மறைந்த 3 ஆண்டுகளில் இவனும் மறைந்தான். இவனுடைய மனைவி செம்பியன் மாதேவி கிபி 1001 வரை உயிர் வாழ்ந்து அறப்பணிகள் ஆற்றியுள்ளார். கண்டராதித்தருக்கு பிறகு அவனுடைய தம்பி அரிஞ்சயனும் ஆட்சிக்கு வந்தவுடன் ராட்டிரர்களை அகற்ற முயன்று தோற்றான். ஆற்றூரில் மடிந்தான். அதன் பிறகு சுந்தர சோழன். இவன்தான் 2ஆம் பராந்தகன். இவனுடைய ஆட்சி காலம் 957 முதல் 973 வரை. சோழ நாட்டின் வடக்கில் ராட்டிரகூடர்களின் வெற்றி சோழர்களுக்கு பலவீனத்தை அளித்தது. தெற்கில் வீரபாண்டியன் சுதந்திரம் பெற துணிந்தான். அவன் சோழர்கள் மீது வெற்றி கண்டான் என்ற அவன் விருது பெயர் காட்டுகிறது.
பாண்டியர்களின் எழுச்சியை கண்ட சுந்தர சோழன் தன் புதல்வன் ஆதித்தன் துணையுடன் வீரபாண்டியனை போரில் சந்தித்தான். சேவூரில் கடுமையாக தோற்கடித்தான். வீரபாண்டியனுக்கு துணையாக வந்த ஈழத்துப் படையும் தோற்கடிக்கப்பட்டது. அதனால் சுந்தர சோழன் மதுரை கொண்ட இராசகேசரியானான். இதன் பிறகு ஒவ்வொரு முன்னேற்றமும் நடந்து கொண்டிருந்தது. சுந்தர சோழனின் அறப்பணிகளையும் வேளாண்மை முன்னேற்ற பணிகளையும் மக்கள் பாராட்டினர். வரலாறும் அதனை வரவேற்கின்றது. அதன் பிறகு உத்தம சோழன் சுந்தர சோழ பராந்தகனுக்கு பின் கண்டராதித்தனுடைய புதல்வன் அரசனானான். உத்தம சோழனின் ஆட்சி காலம் அமைதி காலமாக விளங்கியது. ஆட்சித்திறனும் சிறந்த பண்புகளும் உடைய மன்னனுக்கு மனைவியர் பலர் இருந்தனர். அவர்கள் அனைவரும் கோயில்களுக்கு நிபந்தங்கள் அளித்தனர். இதன் பிறகு மாமன்னர்களுடைய ஆட்சி காலம் துவங்குகின்றது. நன்றி.